சிறப்பான விளக்கங்க ஐயா. இல்லைப்பா, இது மனிதன் சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சொன்னாலும் இவன் கேட்கறதில்லை, அதனால இவன் தெரிஞ்சுக்காமையே போயிட்டான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும். அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும். சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி என்ன குறையாகுது? சோறில் இருக்குதா, வீடு இல்லாத இருக்குதா, சொத்து இல்லாத இருக்குதா, புள்ள இல்லாத இருக்குதா, பொண்டாட்டி இல்லை, எல்லாமே இருக்குது. அதே பேசி என்ன பிரயோஜனம்? மனுஷனை பற்றி பேசு, மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு. அதானே இந்த உலகத்துக்கு தேவை, அதானே பிற்காலத்தில் வரப்போகிறது. ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா புக்கை எடுத்துக்கிறாங்க, சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க. அதனால் மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சு. அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம். ஐயா, நான் பாறையில் விதை விதைக்கிறேன். ஆமாப்பா, இது வரேன். 20 பேருக்கு பிடிக்காது. அதனால நான் பேசுறதாலும் எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் நினச்சிங்கன்னா என்னை விட முட்டாளி யாருமே இருக்குல்ல. அதனால நீங்க கேட்குற கேள்வி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்க பாருங்க ஐயா, நான் எழுதி வச்சது ஒண்ணுமே நான் கேட்கலீங்க. நீங்க சொன்னது மட்டும் தான் எழுதி வச்சதான் முதல்ல வரிசையா படிச்சிட்டியா? இல்லைங்க ஐயா, அது ஒன்றும் கேட்கவே இல்லைங்க. பரவாயில்லைங்க ஐயா. நான் பாறையில் விதை விதைக்கிறேன் கேட்டிருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம். இப்போ இங்க எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் நான். சரிங்க ஐயா. இது எவ்வளோ வருஷமா? 16 வருஷமா இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன். இங்கே இல்லாமல் வீட்டில் 10 வருஷம் உபதேசம் கொடுத்தேன். 26 வருஷம் உபதேசம் கொடுத்துங்கிறேன். சரிங்க. ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வரமாட்டேன்றான். அதுவும் உபதேசங்கள்னால் மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது. இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது. அதனால் இது 18 உபதேசங்கள் கொடுக்குறேன். இந்த 18 உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான். காரணம் என்ன? இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறைஞ்சு போய் உங்கள் பொண்டாட்டி தான் எதிர் நிற்கிறான். அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே நீங்கள் பழையபடி என்ன செய்யணுமோ ரொட்டீனாக அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நான் பாறையில் தான் நான் விதை விதைச்சேன், மண்ணில் விதை விதைச்சேன்னா அங்கே போய் முளைக்கணும் இல்லையா? அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன், பாழா போயிட்ட. அப்போ பாறையில் விதைக்குது, எங்கேயாவது ஒரு மண் இருந்து துளுத்து வராதான்ற ஆதங்கத்தில் விதைச்சுன்னுக்கிறேன். நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கும்னு நினைக்கிறது இல்லை. நினைச்சா நான் ஏமாளி. அதனால இங்கே இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன். 1, 2, 1000 கூட கிடையாது. நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஒரு 1000 பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிடுச்சு, வெளிநாடெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் மகான்களா தேடி வருவாங்களா? அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா தேர மாட்டேன்றாங்க, வரமாட்டாங்க. எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலேயே தான் நிற்கிறாங்க, அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இங்கே நான் 3 நாள் ஆச்சு. எங்கள் சம்சாரம், எங்கள் பேரன், எங்கள் பேத்தி, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, நல்லா இல்லையா, என்ன செய்யறேன்னு பார்த்துட்டு வர்றதில்லை. வந்ததோடு அவங்க சரி, அவங்க வேலையை அவங்க செய்யணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேன். போயில் எட்டி பார்த்து வரான், கோழி முட்டை இட்டுச்சா, கோழி முட்டை இட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி. அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும்? இதனால தான் பாறையில் விதைக்கிறேன்னு சொல்றது. இல்லை, இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதை ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்னுடைய வீடியோவை 12 கோடி பேர் பார்க்குறோம். ஆனால் 12 பேருக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டோம். ஆனால் நாட்டங்களுக்கு இது ஆன்மீகவாதியாக மாறினா நானா இல்லை, அவங்களால முடியலையே. அதுதான் அதை தான் சொல்லிங்கிறேன், முடியல, முளைக்கல. அதனால அதை பாறையில் வதிக்கிறேன். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும். இன்னைக்கு மலேசியாவில் முளைச்சிருக்குது. மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியா உலகத்தில் பேர் போன இடம். அதுக்கு அடுத்தது தான் கேரளா. நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைக்கீழே மாற்றிடுச்சு சாமி, இன்றைக்கி மாந்திரிகன்றதே மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போது நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. சேர்ற மாதிரி பேசணும். நான் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் பேசணுன்னா அவனுக்கு புரியாமையே உட்காந்து எதையோ கதை கேட்டு போன மாதிரி போயிடுவான். நீ பேசுறது அடுத்தவனுடைய மனசில் பதியணும். நீ என்ன சொல்றன்னு அவனுக்கு தெரியணும். எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையா, அது அப்பாற்பட்ட விஷயம்.
அப்படி வந்தது இன்னைக்கு மலேசியாவில் 2 உபதேசம் வாங்கிக்கிறான் தியாகராஜன் ஒருத்தன். இன்னைக்கு மலேசியாவில் இந்த மகாபலிபுரத்தில் என்னுடைய சிலையை செய்து கோயில் கட்டி அக்டோபர் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இது உலகத்திலே நடக்காத விஷயம் இது. ஏன்னா இன்னைக்கு சாய்பாபாவுக்கு ஊரெல்லாம் கோயில் எல்லா மகானுக்கும் இன்னைக்கு கட்டுறாங்க. ஆனால் உயிராக இருக்கும்போது யாருக்கும் எந்த மகானுக்கும் கோயில் கட்டினதே கிடையாது. உயிராக இருக்கும்போது எனக்கு தான் கட்டுறாங்க. இது எதுக்காக கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்கன்னா என்னுடைய பேச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு உலகத்துக்கே பிடிச்சிருக்குதுன்னு நான் நம்பக்கூடாது. அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும். யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவ. தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது. உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ. ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க. கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க? அதனால கடவுள் விஷயத்தில் பொய் பேசாதீங்க. காசு கோசம் உலக விஷயத்தில் பொய் பேசிட்டு போங்க. எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க. ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறான். அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. அதுதான் ஆன்மீகம். கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம்? ஒரு பயணம் கட்சியில் மக்களுக்கு கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு. எது உண்மைன்னு தெரியல. இப்போ காரணம் என்ன? புக்கில் எழுதந்தே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லு, அப்போ தான் அவனுக்கு புரியும். அதை தான்ப்பா செய்துன்னுக்கிறேன் நான். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்ப்பா. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. பெங்களூர்லேருந்து காயத்ரி. ஏம்மா ஜோரா பேச. பெங்களூர்லேருந்து காயத்ரி. பின்ன என்ன இனிமே பெட்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிற, மைக்காண்ட பேசுகிற மாதிரி பேசு. சொல்லு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, மனுஷன் எல்லா மதத்துலேயும் குழப்பத்தில் இருந்திருக்கானிட்டு. ஆமாம். அந்த குழப்பத்தில் நான் இருந்திருக்கேன் சாமி. சரி. ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். கஷ்டத்துலேயே இருக்கும்போது இந்த குழப்பம்தான். சரி. சாமி எங்கே இருக்குது, ஏதா இருக்குது, யார் சாமி எது சாமின்னு தெரியாமல் நான் தேடி இருக்கேன். சரி. சர்ச்சுக்கு போவேன், ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்கேன். பாரு, இப்போ உன் நெத்தி பார்த்தா தெரிந்த நீ போய்க்கிறேன் நீட்டு. நான் வந்தா இன்றைக்கி உன்னை கணக்கு போட்டேன்னே. அவ்வளோ தெரியாதே உட்காந்துங்கிறேன் இங்கே. ஏம்மா உன் முகம் சொல்லி இல்லை நீ சர்ச்சுக்கு போய் வரேன் நீட்ட சொல்லு. அப்போ அங்கே போய் அழுது உண்டு. உண்மை எது? அழுதா யார் வந்து உன்னை கேட்டாங்க? யாரும் கேட்கல. யாரும் கேட்க மாட்டான். அதுதான் உள்ளக்கிறவன் தான் பார்த்துருப்பா. பாவி அப்பாவி நீ எங்கே வந்து அழுகுற, உங்ககிட்ட அழுவு எங்கிட்ட அழுவுன்னு அங்கே எங்கேயோ போய் அழுதுன்னு தான் நினைப்பான். ஏன்னா அங்கே எதுவும் இல்லை, ஒரு மைதானம் அது. சொல்லு. அப்போ அழுதாங்க கேட்டது ஒன்று, எனக்கு உண்மை வேணும், உண்மையான கடவுள் எது, எனக்கு உண்மை தெரியணும், உண்மை தான் எனக்கு வேணும். இங்கே வந்து அழுதாலும் எனக்கு எந்த அந்த இது நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தேவை இருக்கிறது வேறு ஏதோ. சரி. எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தேடினது உண்டு தான். சரி. தேடி தேடி நீங்கள் ஒரு நாள் வீடியோவில் லாக்டவுனில் அந்த ஷார்ட் பிரேக்கில் பேசினீங்க. நானிட்டு ஒரு ஆம்பளை இல்லைனா கூட ஒரு பொம்பளை 2 பிள்ளைங்களை காப்பாற்றிடுவாங்க. இப்போ நான் பார்த்தேன், என்னடா இது கரெக்டாக நம்மளுக்கே பொருந்த மாதிரி பேசுகிறாரு, யார் இவருன்னுட்டு தேடி நான் உங்கள் வீடியோவில் பார்த்தேன் சாமி. அது எப்படி நீங்கள் எனக்குன்னா பேசணுன்ட்டு அந்த நேரத்தில் வந்ததா, இல்லை இது இருக்குதுன்னுட்டு எனக்கு தெரிஞ்சதா, இல்லை இங்கே வரணும்னு இருக்குதா, இல்லை என் பாவங்க குறைஞ்சதா, இல்லை ஏதாவது எதனால எங்கே இப்படி தேடி வந்தோன்னு எனக்கும் தெரியல. உங்கள் மேலே எதுக்கு இவ்வளோ ஒரு பற்றாயிட்டோம் நாங்கள், இன்னும் எதுன்னா சொல்கிறதுக்குன்னே தெரியல. உங்களுக்கு எப்படி நினச்சாலும் அந்த ரூபத்தில் வந்து நிற்கிறீங்க, எப்படி இது? இதெல்லாம் அவன் செயலுமா, என் செயல் இல்லைம்மா. நான் சாதாரண மனுஷமா நான். ஆனால் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கணவன் இறந்துட்டு 2 குழந்தைங்களை கைவிட்டுட்டு அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னா, ஒரு பொம்பளை 4 வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைங்களை சீராக வளர்த்துடுவா. அதே நேரத்தில் ஒரு பொம்பளை இறந்து போயிட்டு இவன் கம்பெனிலே வேலை செய்ய லட்சமாக சம்பாதிச்சான்னா கூட அந்த குழந்தைங்களை சீராக வளர்க்க முடியாது. ஏன்னா தகப்பன்றவன் கொடுத்தானே தவிர சுமக்கலை. ஆனால் தாய் என்றவன் கொடுக்கல, ஆனால் சுமந்தான். அந்த சுமந்தவளுக்கு தான் அதனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க முடியும். ஆனால் கொடுத்தவனால கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாதால அது கெட்டு போதா, நல்லா இருக்குதா, சரியான வழியில் போதான்னு தெரியல அவனுக்கு. அதனால் தகப்பன் வளர்க்குற குழந்தைங்க 100 பேரை வளர்க்குறன்னா 99 கெட்டு போயிடும். அது ஏதோ ஒன்று நல்லா இருக்கும். ஆனால் தாய் வளர்க்குற குழந்தைங்க 99 நல்லா இருக்கும், 1 கெட்டு போயிடும். இது தாயினுடைய வளர்ப்புக்கும் தந்தையினுடைய வளர்ப்புக்கும் ஒன்று. 2 பேரும் உரிமையானவங்க தான் குழந்தைங்களுக்கு. இருந்தாலும் அந்த வளர்ப்பில் வித்தியாசப்படும்.
ஆனால் இது ஒரு தாய்க்கு சொல்லலை, நான் உலக தாய்க்கே சொல்கிறேன். கண்டிப்பா. எத்தனையோ தாய்மார்கள் இது மாதிரி கணவன் இறந்து போய் குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு வேதனைப்படுறவங்களாம் உண்டு. அதே நேரத்தில் சில அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்க ஆளான உடனே அந்த தாயை மதிக்காத போகிற பிள்ளைங்களும் உண்டு. ஆனால் நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன், என் பிள்ளைங்களோட சேர்த்தே தான் சொல்கிறேன். நான் உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னு சொன்னான். இன்னைய காலகட்டத்தில் உப்பிட்ட வரை உயிருள்ள வரை அடின்னு போயிடுச்சு, வந்துட்டாங்க பசங்க. ஆனால் இந்த உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னா உப்புன்னா சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை, விந்து ஒரு உப்பு. அந்த விந்தால தான் ஒரு உருவத்தை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினேன். அப்போ உன்னை அடையாளம் காட்டினது உன் தாயும் உன் தகப்பனும் தான், அப்புறம்தான் உன் மனைவி. ஆனா மனைவி உடலுக்கு சுகத்தை தான் கொடுத்தா, ஆனா அந்த தாயின் தகப்பனை உனக்கு உயிரையே கொடுத்தான். அப்படிப்பட்ட தாய் தகப்பனை வெறுக்க கூடாது பிள்ளைங்க. ரொம்ப ஆடம்பரமா வச்சுக்கணும் தாய் தகப்பனை வாழ வைக்காதீங்க, ஆனா துன்பம் இல்லாத வாழ வைங்க. அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அர்த்தம். அதை செய்தால் அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுவேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த மாதிரி தான்மா பேசுனேன் நான், எல்லா தாய்மார்களுக்கும் தான் பேசுனேன். இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கூட அவங்க வாட்ஸ்அப் என் ஃபோனில் இருக்குது, அது என் நம்பர் போயிட்டுன்ட்டு பாவம் அந்த அம்மா வேலை மேலே காத்து நின்றுருக்காங்க. இந்த வீடியோ காசுறான், அவங்க பசங்களாம் இந்த வீடியோ கேட்குறாங்களாம். அந்த அம்மா அந்த ஆண்டி வீடியோ அனுப்பி சொல்லுமா, அந்த ஆண்டி ஏமா பேச மாட்டேறியான்னு. அப்புறம் அந்த அம்மா நம்பர் வாங்கி நான் அனுப்பிச்சி வச்சுட்டு, இல்லை ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நீங்கள் போகிறீங்களா அங்கே? நான் சொன்னேன், நான் போகிறோம், மாதம் மாதம் போகிறோம். ரொம்ப நல்லா, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அவர் மாதிரி ஒரு ஞானியோ குருவோ எதுன்னு சொல்ல முடியல எங்களுக்கும், ஆனால் அவருடைய பக்தர் தான் நாங்கள். எங்களால் அவர் நிறைய நமக்கு எண்ணிக்கையில் தெரியாத அளவுக்கு நம்மளை பக்தியோடு கொண்டாடுறாங்க. ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறது, எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சீடர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அன்போடு வாழுங்க. அன்பில் தான் ஆண்டவர் இருக்கிறான். நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அடுத்தவன் அன்பாக இருப்பான். நீங்கள் அராஜகமாக இருந்தீங்கன்னா அடுத்தவன் அராஜகமாக இருக்கான். நீங்கள் அன்பாக இருந்தோம் அடுத்தவன் அராஜகமாக இருக்கிறான்னா அவனை விட்டு விலகிடுங்க, அவன் கூட உறவு வச்சுக்காதீங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். சொல்லுமா. இன்னொன்று எங்களுக்கு இன்னொன்று ஒரு இது வந்திருக்கு, எனக்கும் ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒரு விண்ணப்பம். நீங்கள் இப்படி உட்கார்ந்துன்னு இருக்கும் போது நாங்கள் எல்லாம் தியானம் பண்ணணும். பண்ணுமா? பண்ணல, இன்னும் எல்லாரும் தியானம் பண்ணணும். பண்ணலாமா? நீங்கள் இப்படி உட்கார்ந்துன்னு இருக்கணும், நீங்கள் இப்படி பேசாமல் எங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்க்கணும். நான் நேற்று கூட காலையில் கூட சொன்னேன், அங்கே உபதேசம் கொடுத்து நேராக நாஸ்டாக்கு அனுப்பாதீங்க. அப்படி அமைச்சிங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்காது. பாடம் உபதேசம் கொடுத்த உடனே அவங்கள போய் உள்ளே தியானம் பண்ண சொல்லுங்கள், பாடம் பண்ண சொல்லுங்கள். பாடம் பண்ணால் தான் அதை எப்படி செய்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே உடலுக்குள்ளே 3 பொருள் இருக்குதுமா. இடுப்பில் அம்பாளுன்ற சக்தி நெருப்பாக இருக்கிறான், வயிற்றில் மகாவிஷ்ணுன்ற கடவுள் காற்றாக இருக்கிறான், உச்சியில் சிவம்ன்ற கடவுள் ஓசையாக இருக்கிறான். இந்த 3 பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளோடு சேருவோம். இந்த 3 பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனாகவே வாழ்வோம். அப்போ மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனுஷனாகவே இதை 3 சேர்க்க முயற்சி பண்ணாமே செத்து போயிடுறான். ஆனால் மகான் என்ன பண்ணுறான், இந்த 3 சேர்த்து பிரித்து சேர்த்து கடைசியில் போகும்போது 3 சேர்த்த உடனே அது எங்கேருந்து உருவாகி வந்ததோ அதிலே போய் இணையுது. அதுதாம்மா முக்தி, மோட்சம். இங்கே போய் நீ செவுத்தாண்டை ஊந்து கும்பிட்டோ, கோயிலில் போய் ஊந்து கும்பிட்டோ, எங்கே போய் கும்பிட்டினால ஒரு பயணம் தராது. நேற்று கூட பார்த்தீங்களா, 2 கிறிஸ்டின் உபதேசம் வாங்கினாங்க. அவர் உபதேசம் வாங்கி தடியே ஒருத்தர் மீசக்காரர் ஒருத்தர் உட்காந்து பாருங்க, கிறிஸ்டின். அவர் அந்தோனி ஜெபராஜ் கிறிஸ்டின். இவங்கெல்லாம் 12 வருஷமாக வந்துன்னுக்குறாங்க எங்கூட்ட. இப்போ அவர் உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, நேற்று அவர் சம்சாரமாக உபதேசம் வாங்கினாங்க. அப்போது போய் நீ எந்த மதத்தில் கும்பிட்டினாலும், எல்லா மதமும் சொல்கிற பொதுவாக எந்த மதமும் உயர்ந்ததில்லை, எந்த மதமும் தாழ்ந்ததில்லை. எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மைக்குது. ஆனால் அந்த புனித தன்மைக்கு மனுஷன் போகிறது இல்லை. இவன் வசதிக்கு எதுவோ அதோட வழிபட்டுட்டு வந்துடுறான். அதனால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது. பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது, குரானில் எல்லா ரகசியமும் இருக்குது, பகவத்கீதையில் எல்லா ரகசியமும் இருக்குது, சிவபுராணத்தில் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் மனிதன் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான். இவனுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துன்னு வரதால இவனுக்கு உண்மை தெரியாமையே போயிடுது. ஆனால் எங்கே போய் சும்மா கும்பிட்டினாலும் பகவத்கீதையில் கடவுள் இருக்குதா?
இல்லை. பைபிளில் கடவுள் இருக்குதா? இல்லை. குரானில் கடவுள் இருக்குதா? இல்லை. ஆனால் கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் இல்லை. கடவுள் உனக்குள்ள இருக்கிறான். இதை தானே நான் சொல்லிங்கிறேன். அப்போ உன்னை தேடினா நீ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். புக்கை தேடியோ கோயில் குளத்தை தேடியோ கடவுளை தெரிஞ்சிக்க முடியாது. உன்னை தேடுங்க, உங்களை தேடுங்கன்னு சொல்றது அதுக்கு தானே. அதான்ப்பா இப்போ கோயிலுங்களை போறாங்க, சாமி கும்பிடுறாங்க. இந்த பாடங்களை யார் ஒருத்தருக்குமே சொல்றோமா? நான் எந்த கோயிலுக்கும் போவாதே, எந்த சர்ச்சுக்கும் போவாதே, எந்த மசூதிக்கும் போவாதே நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் எதை போவாதன்னு தடுக்கிறனோ அதில் மனுஷன் ஈடுபடுவான். அதனால நான் எதையுமே தடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாடத்தை சீராக பண்ணனா எந்த கோயிலுக்கும் எந்த மசூதிக்கும் எந்த சர்ச்சுக்கும் போக மனசு வராது, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா உண்மை விளங்காத வரைக்கும் ஊர் ஊரா சுத்தணும். உண்மை விளங்கட்ட உடனே தனக்குள்ளவே கடவுளை தேடணும். அப்போ தான் தான் கடவுள், தான் இல்லைன்னா கடவுள் ஏதுமா? கடவுள் என்ற ஒரு பொருளே கிடையாது. அப்போ நம்ம தான் கடவுள், நமக்குள்ளதாங்குது. அதை தேடி எடுக்கிறது தான் சிரமம். அதுக்கு ஒரு குரு வேணும். அதை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அந்த சொல்லி கொடுத்த பிறகு பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை அடைவீங்க. இப்போ இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எது சரி, எது தப்பு, எது நிஜம், எது பொய்ன்றது தெரியாத ஒரு தடமாட்டம் இருந்தது. ஆனா இப்போ நாங்க பாடம் வாங்கி பாடம் பண்ணும் போது எது செய்யணும், எது அதான் அந்த தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா உண்மை போய் தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ அதுக்கு முன்னே எது கடவுள், எது நிஜம், எது பொய் ஒன்றும் புரியாது. அவர் சொன்னாரு இது கடவுள்னு, இவர் சொன்னாரு இது கடவுள்னு, அவர் சொன்னாரு அது கடவுள்னு. ஆனா கட்சியில எதுவுமே கடவுளா இருக்காது. நீ தான் கடவுள், உனக்குள்ளதான் கடவுள். நீங்க கொடுக்குற பாடம் ஒரு மனுஷனை, ஆமாம்மா, நான் தான் சொல்றேனே, பெரிய மகான் ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, தைரியமான மனுஷனா வாழறதுக்கு இந்த பாடம் அவசியம். அந்த பாடம் இல்லைன்னா நீ திடமான மனுஷனா வாழ முடியாது. கற்பனையில தான் கடவுளை வழிபடணும், நிஜத்துல வழிபட முடியாதுன்றன. அதனால ஆமாம்மா, நீ சரியான பாதையில போனீங்கன்னா உன்னை நோக்கி வாழையடி வாழையன்னா. ஆமா பண்ணணும். பண்ணும்போது தீய பழக்கங்கள்ல ஈடுபடாம தப்பிச்சிருவாங்க. அப்ப பசங்க அதெல்லாம் இல்லைன்னா கண்டதெல்லாம் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நல்ல வழியில நம்ம தாய் தப்பம் போனாதான் அதுங்க அந்த வழியில வரும். அதுங்க அப்ப நம்ம நல்ல வழியை செலக்ஷன் பண்ணி போகணும். நம்ம ஏழை போறோமோ அதில் தானே வரும் அதுங்க. அப்போ அதுங்க நல்ல வழியா வரும்போது நமக்கு துன்பம் கிடையாது, அதுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நமக்கும் துன்பம் கிடையாது. அது கெட்ட வழியில போய் கெட்டு போச்சுன்னா அது வாழ்க்கையும் கெட்டு போயிடும், அது துன்பத்தையும் கொடுக்கும் நமக்கு. அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது. நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் எல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கு இப்போ அப்படிதான்ப்பா இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன். இப்போ மாசான இப்போ அவங்களும் என்ன பண்றாங்க, யாரனா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துட்றாங்க, வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு வராங்க. அவங்க அதான் சொல்றாங்கம்மா, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதும்மா, நம்ம செய்யறதுனால அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ நம்ம செஞ்சுதாமா. ஆமாம்மா, இது அடுத்த மாதம் 29 நான் பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய இடத்துல அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இது அன்னதானம் பண்ணுறதுக்கு என் பேர் என் ஃபோட்டோ ஒன்றும் தேவைப்படும். ஆனால் எத்தனாயிரம் பேர் பசியாடுறோம். இது அன்றைக்கி முந்தா நாள் இந்த மாதம் திருவள்ளிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலாண்ட எல்லாம் பிராமின்ஸ் வீடுங்க. அங்கே வந்து என் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்குறாங்க. அப்போது இந்த ஃபோட்டோவுக்கும் அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனால் எதுக்காக கொடுக்குறேன்ற ஒரு காரணம் தெரியணும் மக்களுக்கு. அதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் 2000 பேர் பசி ஆச்சு இல்லை, அந்த 2000 பேர் வயிறு வாழ்த்துச்சு இல்லை, அதான புண்ணியம். நீ எத்தனை கோடி வச்சிருந்தா உன்னை அந்த பணம் வாழ்த்துமா? வாழ்த்தாத. பிறர் மனம் தானே உன்னை வாழ்த்தும். பிறர் மனம் வாழ்த்துற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். அதுதான் சீரான வாழ்வு. அது சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்னங்களை வாழ்த்துல, உங்களை தான் வாழ்த்துனாங்க. யாரை வாழ்த்தினாலும் இப்போ என்கிட்ட உபதேசம் வாங்கி இருக்கிற, நீ சாப்பாடு கொடுக்குற, என்ன வாழ்த்துனாலும் உன்னை வாழ்த்துன மாதிரி தான் அது. ஏன்னா கொடுத்தது நீ தாம்மா, அந்த வாழ்த்து உன்னை தான் வந்து சேரும். ஆனால் வாழ்த்தது நம்ம எனக்கு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உன்னை தான் வந்து சேரும். ஏன்னா நான் தான் நீ, நீ தான் நான்.